வரலாறு கி.பி. 1714 அக்டோபர் 30 தனக்கு கப்பம் கட்ட மறுத்த செஞ்சியின் மன்னர் ராஜா ஜெய்சிங் என்ற தேசிங்கு மீது ஆற்காடு நவாப் சாதத்துல்லா கான் போர் தொடுத்தார். இப்போரில் ராஜா தேசிங்கு வீர மரணமடைந்தார். இத்துயர செய்தியை கேட்ட ராஜா தேசிங்கின் மனைவியான ராணிபாய் உடன் கட்டை ஏறி தன் உயிரையும் நீத்தார். இதனால் இவர்கள் இருவரின் தியாகத்தை மெச்சிய ஆற்காடு நவாப் சாதத்துல்லா கான், ராஜா தேசிங்கு மற்றும் அவரது மனைவியான ராணிபாய் ஆகிய இருவருக்கும் ராணிப்பேட்டை பாலாற்றங்கரை ஓரத்தில் பளிங்கு கற்களால் ஆன இரு நினைவு சின்னங்களை எழுப்பினார். அத்துடன் தேசிங்கு ராஜனின் மனைவியின் கற்புத்திறனை பறைசாற்றும் விதமாக ராணிப்பேட்டை என்ற நகரை 1771 நிர்மாணித்தார். ராஜா தேசிங்கின் மனைவி ராணிபாய் நினைவாகத்தான் கடந்த 308 ஆண்டுகளாக ராணிப்பேட்டை என பெயர் வந்ததற்கான காரணமாக இருந்ததாக தெரியவருகிறது. ஐரோப்பிய பாசறை நிறுவப்பட்டதிலிருந்து இந்த நகரம் முக்கியத்துவம் பெற்றது. இராணிப்பேட்டைக்கு மேற்கில் 1 மைல் தொலைவில் பாலாற்றங்கரையை ஒட்டினாற்போல் 4.8 கி.மீ பரப்பில் நவ்லாக் பண்ணை என்ற தோப்பு உள்ளது. இத்தோப்பில் 9 லட்சம் மரங்கள் உள்ளதாக அறியப்படுகிறது. இப்படி புகழ்வாய்ந்த இராணிப்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் 2019 வருடம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று அறிவித்தார். இதன் தொடக்க விழாவை 2019 வருடம் நவம்பர் 28 மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் துவக்கி வைத்தார். நவம்பர் 29, 2019 முதற்கொண்டு 36வது மாவட்டமாக இப்புதிய மாவட்டம் இயங்க ஆரம்பித்தது. திருமணம் ஆகி சில காலமே கழிந்தது. ஆற்காடு நவாப் சதாத்துல்லா கானுக்கு கப்பம் கட்ட மறுத்தார் தேசிங்கு ராஜா. ராணிப்பேட்டை தற்போதைய தமிழக மாவட்டங்களில் ஒன்று. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இதை இராணுவப்பேட்டை என்று அழைப்பார்களாம். ஆங்கிலேயர்கள் தங்கள் குதிரைகளை நிறுத்தி வைக்கும் இடமாகவும் இராணுவ தளமாகவும் இருந்ததால் இராணுவப்பேட்டை என்று அழைத்தார்களாம். சிங்கார கோட்டையாம் செஞ்சிக்கோட்டையில் பலம் வாய்ந்த பதில்களுக்கு ஊடாக அகழிகளையும் தானிய கூட்டங்களையும் வீரர்களின் பயிற்சி கூடங்களையும் தாண்டி எவரும் எளிதில் அணுக முடியாத செஞ்சி மன்னரின் காதல் மனைவியாக இசைந்து கொண்டு இருந்தாள் ராணிபாய். திருமணம் ஆகி சில காலமே கழிந்தது. ஆற்காடு நவாப் சதாத்துல்லா கானுக்கு கப்பம் கட்ட மறுத்தார் தேசிங்கு ராஜா. அதன் விளைவாக நடந்த போரில் மனக்கோலம் விடுத்து போர்க்களம் புகுந்த தேசிங்கு ராஜா களத்தில் மூர்க்கமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். கப்பம் கெட்ட மறுத்து தன்னை எதிர்த்து போரிட துணிந்த தேசிங்கு ராஜாவிற்கு வீர மரணத்தை பரிசளித்தார் சதாலத்துல்லா கான். அவரை மணம் முடித்து வாழ்ந்தது சில காலமே என்றாலும் வாழ்ந்தவரை போதும் என்று மனநிறைவில் ராணிபாய் உடன் கட்டை ஏறினாள். ராணிபாய் தேசிங்கின் மீது கொண்ட காதலை கண்டு வியந்து போன சதாத்துல்லா கான் பாலாற்றங்கரையில் இருவரின் நினைவாக ஒரு நினைவு மண்டபத்தை அமைத்தான். செஞ்சி ராணிபாயின் காதலை போற்றும் விதமாக அந்த இடத்திற்கு ராணிப்பேட்டை என்று பெயரிட்டதாகவும் கூறப்படுகிறது.